செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். கடந்த வெள்ளிக்கிழமை தடம்புரண்ட சாகரிகா புகையிரதத்தின் சாரதி, காப்பாளர், உதவி சாரதி மற்றும் உதவி காப்பாளர் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த தடம்புரல்வு காரணமாக வாத்துவ பகுதியில் உள்ள 2 புகையிரத தண்டவாளங்களுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. தற்போது ஒரு பாதையில் புகையிரதங்கள் வழமை போல் இயக்கப்படுவதுடன் மற்றைய பாதையை சீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். மாலி நாட்டின் தலைநகரில் பல வெடிப்புச் சம்பவங்களும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இன்று அந்த நாட்டின் தலைநகர் உட்பட சில நகரங்களில் ஆயுதமேந்திய குழுக்கள் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இருப்பினும் அரசு துருப்புக்கள் இந்த தாக்குதல்களை முறியடித்துள்ளதாக பிந்தி கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. இராணுவ தளங்கள் மீது இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 38வது போட்டி இன்னும் சற்று நேரத்தில் லக்னோ மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதவுள்ளன. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.